ட்ரெயின் என்னத்தையும் விரிச்சிட்டு இருக்கானே. என்னடே கண்டென்ட் இன்னைக்கு? ஒன்றும் இல்லை, சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். சென்ட்ரலுக்கு மெட்ரோவில் போவேன்னு சொல்லிட்டு ஆலந்தூரில் ஒரு டீயை போட்டுட்டு பிளாட்ஃபார்மில் ஏறி பார்த்தா, அடேங்கப்பா நம்ம ஊர் மெட்ரோ ஸ்டேஷன் ஆகுது, இவ்வளோ சுத்தமாக இருக்குது. ஒரு காலத்துலலாம் மெட்ரோவில் கூட்டமே இருக்காது, இப்போலாம் எவ்வளோ மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. சரி, நம்ம வேறு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தோமே, கன்ஃபார்ம் ஆயிருச்சான்னு பார்த்தா அண்ணனுக்கு வந்திருக்கிறது சைட் லோயர் அப்படின்னாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி சீட்லாம் கிடச்சிருக்கு. இதை கெடுக்கிறதுக்குன்னே தம்பி எனக்கு கொஞ்சம் காலு வலி, கொஞ்சம் மாறிக்கிறீங்களா தம்பி, என் ஃபேமிலி அடுத்த கோச்சில் இருக்குது, மாறிக்கிறீங்களான்னு வந்துருவாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை எவனும் வர்றதுக்கு முன்னாடி பெட்ஷீட்டை விரிப்போன்னு விரிச்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு கை வந்து, சாப் ரிவ்யூ சாப். யாருன்னு பார்த்தா ஹவுஸ் கீப்பர்ஸு. சரி, பேப்பர் ஒரு கையில் வாங்கிட்டு அவங்க கிட்ட கேட்டேன், பெட்ஷீட்லாம் டெய்லி துவைக்கிறீங்களாண்ணா? ஆமாம் சாப், டெய்லி துவைச்சிடும் சாப், ஆனால் பிளாங்கெட் ஒன்ஸ் அ வீக் தான் சார் துவைப்போம். ரீசெண்டாக ஒரு ஆர்டிகல் படித்தேனே, பிளாங்கெட்லாம் ஒன்ஸ் அ மந்த் தான் துவைக்கிறீங்களாமா? சாப் நார்த்தில் தான் சாப் அப்படிலாம், சவுத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை சார். சஜஷனில் பாத்ரூமில் ஒரு ஆள் உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு இடமே இல்லைன்ற மாதிரி நான் எழுதியிருந்தேன். நீங்கள் என்ன எழுதியிருப்பீங்க?